நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் உணர்த்தும் உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. அந்த அவதாரங்களே மனிதர்களுக்கு பல்வேறு உண்மைகளை உணர்த்தக்கூடியவை. விஷ்ணுவின் 10 அவதாரங்களை பின்பற்றி மனிதன் உணர வேண்டிய உலக உண்மைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் மச்ச அவதாரம். தாயின் வயிற்றிலிருந்து இரத்தமோடு இரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன், அதாவது மனிதர்களின் பிறப்பு நிகழும் முறை. இரண்டாவதாக கூர்ம அவதாரம். 3ஆம் மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது போல் இருக்கும் ஆமை வடிவம். மூன்றாவதாக வராக அவதாரம். 6ஆம் மாதம் குழந்தையாக தவழ்ந்து முட்டி போட்டு 4 கால்களில் நிற்கும் பன்றியை போல். 4ஆவதாக நரசிம்ம அவதாரம். 8ஆம் மாதம் எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்ம அவதாரம். 5ஆவதாக வாமன அவதாரம். 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன். 6ஆவதாக பரசுராம அவதாரம். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது. 7ஆவதாக ராம அவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது. 8ஆவதாக பலராம அவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகோருக்கு கடமையாற்றுவது. 9ஆவதாக கிருஷ்ண அவதாரம். முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது. 10ஆவதாக கல்கி அவதாரம். இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது. இந்த 10 அவதாரங்களும் மனித வாழ்வின் உண்மைகளை மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது.